ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த ஒரு சில வாரங்களாக நாம் தியானித்தோம், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் நிலைத்திருப்பான், யார் நிலை நிற்க முடியாது, நாம் எதிலே நிலைத்திருக்க வேண்டும், எது நிலைத்திருக்கும் என்பதெல்லாம் குறித்து நாம் தியானித்தோம். ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதை நம்ம தியானித்தோம். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம், நாம் விட்டு விட வேண்டிய காரியங்கள். வேதம் எதையெல்லாம் விட வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு வலியுறுத்துகிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதாவது வேதாகமத்திலே விட்டு அப்படின்ற வார்த்தை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இங்கே நாம் வாசிக்கிறோம், உன் தேசம், உன் இனம், உன் தகப்பனுடைய வீட்டை இவ்வளோத்தையும் விட்டுட்டு கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு போகணுமா? அப்ப விட வேண்டியதை விட்டாதான் கர்த்தர் காண்பிக்கிற அந்த தரிசனத்தை நோக்கி நாம் பயணிக்க முடியும். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை குறித்த என்ன நோக்கம் வச்சிருக்காரோ, என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதை குறித்து நாம் செயல்பட வேண்டுமே ஆனால், அதன் வழியாக நாம் ஓட வேண்டுமே ஆனால், நாம் விட வேண்டியவைகள் ஒரு சில இருக்கின்றன. அவைகளை நாம் விட வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. முதலாவது விட வேண்டிய காரியம் என்ன? தேசம். அதாவது நாம் வாழ்கிற இந்த பூமி, மண்ணுக்குரிய காரியங்கள், இந்த பூமிக்குரிய காரியங்களை நாம் விட்டு விட வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் இப்படி வாசிக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று பவுல் கொலோசி சபைக்கு எழுதுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே நாம் வாசிக்கிறோம், பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை தேட வேண்டும். அப்படின்னா இந்த மண்ணுக்குரிய காரியங்களை நாம் விட்டு விட்டு பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை தேடுகிறவர்களாய், சிந்திக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு உவமைகளால் பரலோக ராஜ்யத்தை குறித்து அநேக காரியங்களை எழுதி வைத்திருக்கிறதை நம்ம மத்தேயு சுவிசேஷத்துல வாசிக்க முடியும். அப்பொழுது அவர் சொல்ற ஒரு சில காரியங்களை பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யம் ஒரு முத்து வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தனக்கு உண்டான ஆஸ்தி எல்லாம் கொடுத்து அந்த முத்து என்ன செஞ்சானா, பெற்றுக்கொண்டானா. இப்படிதான் நாம் பரலோக ராஜ்யத்தை தேட வேண்டும் என்று ஜனங்களுக்கு அவர் உபதேசித்தார், பிரசங்கித்ததை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, எனவே நாம் என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யத்தை நாடுகிறவர்களாய், பூமிக்குரியவர்களை விட்டு விடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம், உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். இங்கே நம்ம வாசிக்கிறோம், லௌகிக கவலைகளினாலும், அதாவது இந்த உலக கவலைகளினால, மண்ணுக்குரிய காரியங்களிலே நம்முடைய இருதயம் பாரமடையாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று இயேசு அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, பரலோகத்துக்குரியவைகளை நாம் நாடுவோம். இரண்டாவதாக இனத்தை விட வேண்டும். ஆபிரகாமை கர்த்தர் தேசத்தை விட சொன்னார். அடுத்ததாக அவர் விட சொன்ன காரியம் இனம். இனம் அப்படின்னா என்ன? நம்முடைய ஜாதி, குலம், கோத்திரம் எல்லாத்தையுமே விட்டுறணும். அதை விட்டாதான் நாம ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன். அப்படி இல்லைன்னு சொன்னா நாம் ஆவிக்குரியவர்கள் அல்ல, மாம்சத்துக்குரியவர்கள். மாம்சத்துக்குரியவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. இங்கே நான் வாசிக்கிறோம், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அந்த நான் காண்பிக்கும் தேசம் என்ன? கானான். அந்த கானானுக்கு போக வேண்டுமே ஆனால் ஆபிராம் விட வேண்டிய காரியங்கள் அநேகம் இருந்தது. தேசம், இனம், தகப்பனுடைய வீடு. இன்னைக்கும் நாம் பரலோக ராஜ்யத்தை, பரம கானான் ஆகிய அந்த பரலோக ராஜ்யத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற நாம் இந்த பூமிக்குரியவைகளை முதலாவது விட வேண்டும். இரண்டாவது நம்முடைய இனத்தை விடணும்.
நம்ம என்ன குலம், என்ன கோத்திரம், நம்ம எப்படிப்பட்ட வகுப்புல, எப்படிப்பட்ட சமுதாயத்துல பிறந்தவர்கள் என்கிறதான ஒரு மேன்மையை முற்றிலுமாய் துறக்க வேண்டும். நான் கிறிஸ்துவின் பார்வையிலே மறுபடியும் பிறந்தவன் என்கிற ஒரு உணர்வு மாத்திரம்தான் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டுமே தவிர, நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்கிற ஒரு வேற்றுமை அங்கே இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, அப்படி நாம் பார்க்கிறவர்களா இருப்போமே ஆனால் நாம் ஆவிக்குரியவர்கள் அல்ல, வேற்று மனுஷர்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களில் பவுல் இப்படி எழுதுகிறார். ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்தில் யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. உள்ளத்துல ஒரு விருத்த சேதனை இருக்கணும். விருத்த சேதனைனா என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு ஆண்மகனுடைய நுனித்தோளும் அகற்றப்பட வேண்டும். அதுதான் மாம்சத்துல செய்யப்படக்கூடிய விருத்த சேதனம். அப்ப ஆவியின்படி விருத்த சேதனைனா என்ன? இருதயத்திலே செய்யப்பட வேண்டிய விருத்த சேதனம். இருதயத்துல எதெல்லாம் அகற்றணுமோ அதை அகற்றுறது தான் விருத்த சேதனம். அப்போ இங்க என்ன? நிறம், மொழி, மற்ற இன்னும் அநேக காரியங்கள், இதையெல்லாம் விடணும். அதுதான் இருதயத்திலே செய்யப்படுகிற விருத்த சேதனம். அதைத்தான் ஆபிரகாமை கத்த சொல்கிற, உன் இனத்தை விட்டுரு, நீ யாருன்னே தெரியாம போயிரு அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், அவங்க பரதேசிகளா சஞ்சரிச்சாங்களாம் இந்த பூமியில. அப்போ இந்த பூமியில ஒரு நாடோடியை போல, நான் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், எந்த குலம் கோத்திரத்தை சேர்ந்தவன் என்று கூட அறிக்கை செய்ய முடியாத அளவுக்கு தங்களை அந்நியரும் பரதேசிகளுமாய் இந்த பூமியிலே தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள். இன்னைக்கு நாமளும் அப்படித்தான் வாழ வேண்டும். தேவனால் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் இந்த பூமியிலே நான் ஒரு பரதேசி, எனக்கு ஒரு சுய தேசம் இருக்கிறது, அதுதான் அந்த பரலோக ராஜ்யம், அதை தேடி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு நிச்சயத்தோடு நாம் இந்த பூமியில வாழ வேண்டும். மூன்றாவதாக விட வேண்டிய ஒரு காரியம் என்ன? தகப்பனுடைய வீடு. தகப்பனுடைய வீடு அப்படின்னா இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை நாம் விட வேண்டும். சங்கீதத்தின் புஸ்தகம் 45வது சங்கீதம் 10வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. அப்போ ஒரு மணவாளன், அதாவது ஒரு கணவன், இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நாம் மாம்சத்தின்படி எடுத்துக்கொண்டால் ஒரு மணமகன் மணவாட்டியின் மேல பிரியமா இருக்கணும்னா தகப்பன் வீட்டு புகழ் பாடாம இருக்கணும். நிறைய பேர் வயசான காலத்துலேயும் நாங்கள் எங்கள் அப்பா வீட்டில் எப்படி இருந்தோம் தெரியுமா, நாங்கள் எங்கள் அப்பா எங்களை எப்படி வச்சிருந்தார் தெரியுமா அப்படின்னு இன்னும் சாகிற வரைக்கும் புகழ் பாடிட்டு இருப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ராஜா நம்ம அழகில பிரியப்படணும்னா நாம தகப்பன் வீட்டை மறக்கிறவங்களா இருக்கணும். ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை விட்டு விட சொல்லுகிறார். எனவே பிரியமானவர்களே, நாம் விட்டு விட வேண்டியதை விட்டு விடும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த பரம தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இங்கே நாம் வாசிக்கலாம், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இந்த நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனம் ஆகிறதுக்கு முன்பதாக ஆபிரகாமின் தகப்பனாகிய சேராகின் இடத்திலையும் கர்த்தர் சொல்லுகிறது நம்ம அங்க பார்க்க முடிகிறது. நீங்க 31ஆம் வசனம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல வாசிங்க. தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியுமாகி தன் மருமகள் சாராயும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். 32ஆம் வசனம், தேராகு ஆரானிலே மரித்தான். இங்கே தரிசனத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு குடும்பம், ஆனால் இடையிலே ஒரு தேக்க நிலைமை. தேராகு ஆரானிலே இருந்து விட்டான். இந்த நிலைமையினாலதான்
கர்த்தருடைய சத்தம் மறுபடி யாருக்கு தொனிக்குது அப்படின்னு சொன்னா ஆபிரகாமுக்கு தொனிக்குது. அப்படின்னா அழைக்கப்பட்டவன் முதல்ல யாரு? தேராகு. இதை நாங்க வேதாகம கல்லூரியில படிக்கும் பொழுது எங்களுடைய போதகர் எங்களுக்கு வேடிக்கையாய் வரலாற்றில் இருந்து ஒரு சம்பவத்தை எடுத்து சொன்னார். எப்படின்னா, இந்த தேராகு விக்கிரகங்களை செய்து விற்கிறவர் இல்லையா? அப்போ இந்த தேராகு என்ன பண்ணாராம், ஒரு நாள் எல்லா விக்கிரகத்தையும் செஞ்சுட்டு வேலை முடிச்சுட்டு வீட்டு விட்டு கொஞ்சம் தூரம் வெளியே போனாராம். அப்படி வெளியே போயிருக்கும் போது எல்லா விக்கிரகங்களும் உடஞ்சி சிதறி கிடந்துச்சான். ஒரே ஒரு விக்கிரகம் மாத்திரம் நின்றுட்டு இருந்துச்சான். அப்போ திரும்ப வரும்போது ஆபிரகாம் வீட்டில் இருந்தாராம். அப்போ என்ன மகனே இதெல்லாம் இப்படி உடஞ்சி சிதறி கிடக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராம், அப்பா இதெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று சண்டை போட்டுக்குச்சு, தன்னைத்தானே காப்பாற்றிக்க முடியாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி செத்துட்டாங்க. இந்த பெரிய விக்கிரகம் இருக்கு இல்லையா, இதுதான் எல்லாரையும் போட்டு தள்ளிடுச்சு அப்படின்னு சொன்னாராம். அப்போ இவங்க அப்பாவுக்கு பயங்கர கோவம் வந்துச்சா. அது எப்படிடா, அது ஜீவனற்ற பொருள், அது எப்படி பேசும், அது எப்படி சண்டை போடும், எப்படி ஒருத்தரை ஒருத்தர் வெட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். உடனே ஆபிரகாம் சொன்னாராம், அப்போ ஜீவன் இல்லாத ஒன்றை நீ ஏன் நம்பிட்டு தெய்வமா வணங்கிட்டு இருக்கணும்? ஜீவனுள்ள தேவன் தான் நம்மளை காணான் நோக்கி புறப்பட சொன்னாரு, ஏன் இன்னும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தேராகினிடத்துல ஆபிரகாம் ஒரு கேள்வி கணை கொடுக்கிறதாகவும், அதனாலே அவர்கள் லோத்துவையும் ஆபிரகாமையும் சாராளையும் கூட்டிக் கொண்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டதாகவும் வரலாறுகள் சொல்லுகிறது, சரித்திரம் சொல்லுகிறது. எனவே பிரியமானவர்களே, இது ஒருவேளை வேடிக்கையான காரியமா இருந்தாலும் ஒரு நிதர்சனமான உண்மை. எனவே பிரியமானவர்களே, விட வேண்டியதை விடணும். தேராகு அன்னைக்கு தான் செய்ததான அந்த தொழில், ஆதாயமாய் வந்ததான இந்த விக்கிரக தொழில் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தாரு. அதுலேருந்து நாம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? விட்டுட்டு வந்ததான நாம் மறுபடியும் விட்டு வந்த அந்த காரியங்களுக்கு திரும்பி போக கூடாது. நீங்க வாசிப்பீங்கன்னா ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் இப்படி வாசிக்கிறோம். அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்துக்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கு அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறார். இங்கே சொல்லப்பட்ட காரியம் என்ன? ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படியாய் எலெயேசரை ஆபிரகாம் அனுப்பி வைக்கிறார். அப்போ எலெயேசர் கேட்கிறாரு, அந்த பெண் என் கூட வர மனசு இல்லைன்னா உம்முடைய குமாரனை நான் அங்க அழைச்சிட்டு போகணுமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப சொல்றாரு, நீ என் இனத்தார் இடத்திற்கு போய் பெண்ணு கேட்கணுமே தவிர ஏன் குமாரனை அங்கே அழைச்சிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ஒரு எச்சரிக்கையை சொல்லுகிறதை நம்ம அங்கே பார்க்க முடியுது. காரணம் என்ன? விட்டு வந்த தேசம் அப்படிப்பட்ட தேசம், விக்கிரகங்கள் நிறைந்த தேசம். அதனால மறுபடி என் மகன் அங்கே போவானே, ஆனால் என் குமாரன் அங்கே போகும்போது நான் விட்டு வந்த தேசம், நான் விட்டு வந்த இனம், என் தகப்பனுடைய வீட்டெல்லாம் அவன் பார்க்கும் பொழுது அவன் அங்கே இருந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. விட்டு வந்ததான அந்த விக்கிரக ஆராதனைக்கு தன்னை அடிமைப்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதனால நீ என்ன செய்யக்கூடாது, கூட்டிட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி எலெயேசரின் இடத்தில் ஒரு ஆணை எடுத்துக் கொள்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களிலே இப்படி வாசிக்கிறோம். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே, அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரு. இங்க நீங்க பாத்தீங்கன்னா விட்டு வந்த தேசத்தை அவங்க நினைச்சு கூட பார்க்கலையாம். அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா திரும்பி போகிறதற்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு விசுவாச ஓட்டத்துல ஓடிக்கொண்டிருக்கதான தேவ பிள்ளைகள், நாம் விட்டு வந்ததான பழைய காரியங்கள், பாரம்பரியமான காரியங்கள், விக்கிரக வணக்கங்கள், சடங்காச்சாரங்கள், இதையெல்லாம் நாம திரும்பி பார்த்து நாம் தேவனை விட்டு தூரம் போய் விடுகிறோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 8-9
10 வசனங்களில நம்ம இப்படி வாசிக்கிறோம். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு 11ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன்னு சொல்றாரு. ஒரு பின்வாங்குகிற அனுபவம், திரும்பி பார்க்கிற அனுபவம், விட்டு வந்ததை திரும்பவும் நினைக்கிற ஒரு அனுபவம் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கக்கூடாது என்பதை இந்த வேத வசனம் நமக்கு தெல்ல தெளிவாய் காட்டுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் தங்கள் இருதயத்திலே எகிப்துக்கு திரும்பினார்களாம். எகிப்தில் இருந்ததான அந்த கொம்மட்டி காய்கள், வெள்ளரிக்காய்கள், மச்சங்கள், வெள்ளை பூண்டுகள் இதெல்லாம் அவங்க நினைச்சு பார்த்து இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில உட்கார்ந்து சாப்பிட்டதை நினைச்சு அழுதாங்களாம், முறுமுறுத்தாங்களாம். கல்லறை இல்லைன்னா எங்களை வனாந்தரத்துல சாகும்படி கொண்டு வந்தீர் என்று சொல்லி மோசையினோட தர்க்கம் பண்ணுகிறதெல்லாம் நாம் அங்க பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர்கள் தங்கள் இருதயத்திலே எகிப்துக்கு திரும்பினார்கள். ஒருவேளை நம்ம மறுபடியும் அந்த விட்டு வந்த தேசத்துக்கு போகாட்டியும் விட்டு வந்த அந்த கிரியைகளை நாம் நினைத்தாலே தேவனை விட்டு பின்வாங்குகிறோம். பிரியமானவர்களே, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத இருதயம் உங்களில் வராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று எபிரேய ஆக்கியோன் அங்கு எழுதுகிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பேதுரு இப்படி எழுதுகிறார், கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளை சிக்கி கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்கள், ஆனால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு பாருங்க. நாயானது தான் கக்கினதை திரும்ப தின்றது போலவும் கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேற்றுல போய் பொறல்ற மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஒரு நாற்றமெடுத்த வாழ்க்கை நமக்கு அவசியமா? இல்லை பிரியமானவர்களே. தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்வோம். விட வேண்டியதை விட்டு விடுவோம். பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்தரித்து கொள்ளுவோம். தகப்பன் தேசத்தை விடுகிறவர்களாய், இனத்தை விடுகிறவர்களாய், தகப்பனுடைய வீட்டை விடுகிறவர்களாய், தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான பரம கானானை நோக்கி பயணிக்கிறவர்களாய், விட்டு வந்ததை திரும்பி பார்க்காதவர்களாய், தேவனுடையவர்களாய் பூமியில வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். ஜெபிப்போமாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பன் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்க கிருபை எங்களை தாங்கினதற்காய் உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களோடு பேசி நீங்க இடப்பட்டீங்கப்பா. விட்டுவிட வேண்டியதை விட்டுவிட கிருபை தாங்க. தேசத்தை, இனத்தை, தகப்பனுடைய வீட்டை விட்டுவிட எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரை. பின்னிட்டு பாராத ஒரு இருதயம் எங்களுக்கு உண்டாகட்டும். உம்மை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உன்னுடைய கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.